இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டரில் பட்டன் அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னர் போடுவோம்ல, ஸ்லீவ்லெஸ் போடுறோம் அப்படின்னா அந்த இன்னர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுல பார்க்கலாம். ஸோ பட்டனோட ஒரு சைடு, எந்த சைடு நம்மளுக்கு லாக் ஆகுதோ அந்த சைடை வந்து ஷோல்டரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி கை வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த பார்ட்டை வந்து நீங்கள் இதில் வச்சு 4 ஹோல் இருக்கும். ஸோ ஒன்றொன்றையா நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷோல்டரையுமே நான் வந்து ஹெம்மிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா ஏதாவது ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்து அதில் வந்து 3 இன்ச்சு ஹைட்டு 1 இன்ச்சு வித்தில் ஒரு 2 கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறோம், 2 ஷோல்டருக்கும் சேர்த்து. ஸோ அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம் நம்ம தையலுக்காக. எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் நம்ம அதில் ஷோல்டரில் அட்டாச் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரோட ஆப்போசிட் சைடில், அதாவது கை வர்ற அந்த சைடில் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த நம்ம 3 இன்ச்சுக்கு எடுத்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 2 கிளாத்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 கிளாத்லேயுமே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டிச்சஸை போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹூக் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சு பார்க்கணும். நம்ம எங்கே ஹூக் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ வந்து ஷோல்டர் பக்கம் இருக்கிறத வந்து நம்ம, அதாவது ஆர்ம் ஹோல் சைடு, கையோட ஆர்ம் ஹோல் சைடு இருக்கிறதுல ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். நிறைய தையல் நீங்கள் போட வேணாம், ஒரு 2 தையல் போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வெளியில் வந்து அது தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு 2 தையல் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மடக்கி அதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பட்டனை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த அளவை நம்ம கரெக்டான அளவில் வச்சு ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ இந்த ஃபோல்ட் பண்ண அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பட்டனை வைக்க போகிறோம். ஸோ அந்த பட்டன் இருக்கிற இடம் எதுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு கை வச்சு தான் தையல் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக நீடியில் வந்து ஒரு 2 ஊசி நூல் போட்டு 4 வர்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை 1 கொடுத்து 2 வர்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க நம்மளுக்கு என்னென்னா வெளியில் வந்து அது தெரியும். அதனால் நம்ம வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரி அந்த நூலை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இந்த இதை தைக்கும் போது வெளியில் வந்து அந்த நூல் போகக்கூடாது. அதனால தான் அந்த ஷோல்டரை வந்து நான் பிடிச்சிட்டு ஷோல்டரில் மட்டும்தான் நான் அந்த வந்து ஃபஸ்ட்டு பட்டனை நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க கிளாத் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வெளியே தெரிய போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி 4 ஹோல்லையும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இது போடும்போது வந்து நீங்கள் பார்த்து போடணும். ஏன்னா கீழே மேலே அப்படின்னு மாற்றி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதில் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நாட் போட்டு முடிச்சிருங்க. இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம நடுவில் ஒரு கிளாத் வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணால் அப்படின்னா அந்த பட்டன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிரும், உங்களுக்கு வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.